அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமிஹி தன்ஸீல் வஃபீ ஃபுர்கானிஹில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அலீம். ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நேர்கள் அனைவர்களையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, நோன்பினுடைய சட்டதிட்டங்கள் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த இபாதத்தாக இருந்தாலும் மார்க்கத்திலே அதற்கு நிய்யத் என்பது முக்கியம். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்களும் ஒரு வணக்கத்தை நல்லெண்ணத்தோடு செய்யவே பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எண்ணத்தை பற்றி இறைவன் சொல்லுகிறான். நல்லெண்ணத்தோடு எதையும் இபாதத்துக்கள் என்றாலே நல்லெண்ணம் என்பது முக்கியம், இஹ்லாஸ் என்பது முக்கியம், நிய்யத் என்பது முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுவார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். அமல்கள் எல்லாம் நிய்யத்தை பொறுத்து தான் கூலி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் முகஸ்துதிக்காவின் செய்யக்கூடிய அமலுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது பெரும்பாலும். எனவே நிய்யத்து தூய்மையாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கூலியும் நல்லாகவே இருக்கும். அதே நேரத்தில் நோன்புக்கும் அதுபோலவே நோன்புக்கும் நிய்யத் என்பது அவசியம். காரணம் அது இபாதத்தாக இருப்பதனால். எனவே இந்த நிய்யத்தை எதுவரைக்கும் செய்யலாம், நிய்யத்தை எதுவரைக்கும் வைக்கலாம் நோன்புடைய காலத்தில் என்ற ஒரு சந்தேகம். நம்முடைய சிலர்கள் அதனை தாமாகவே நினைத்து கொள்வது எப்படி என்றால், சுபஹ் பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும், இன்னும் சிலர்கள் அதை விட கொஞ்சம் படிமேல போய் இல்லை சுபஹ் தொழுது முடிக்கும் வரைக்கும் டீ குடிக்கலாம் அப்படி என்றெல்லாம் நாமவே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறானே என்றெல்லாம் நாமவே அதற்கு கருத்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. மார்க்கம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது. ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய நாங்கள் ஷாஃபி இமாமினுடைய சட்டம் ஃபர்லான நோன்பாக இருந்தால், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஃபர்லான நோன்பாக இருந்தால் சுபஹு வரைக்கும், சுபஹுக்கு முன்னால் கட்டாயமாக நிய்யத்து வர வேண்டும். ஃபர்லான நோன்பாக இருந்தால் அந்த பாங்குக்கு முன்னால் எதுவரைக்கும், பாங்குக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் நிப்பாட்டணும். அதை மார்க்கத்தில் சில இமாம்கள் ஒரு வரையறையை சொல்கிறாங்க. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு 50 ஆயத்துக்களை ஒருவன் குர்ஆனிலிருந்து ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் அளவுக்கு முன்னால், பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் நிப்பாட்டி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால், பாங்கு சொல்லக்கூடிய நீங்கள் சஹர் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பாங்கு சொன்னால் அந்த வாயில் இருக்கக்கூடிய சாப்பாடை கூட துப்பிவிடும் அளவுக்கு சட்டம் இருக்குது. ஆக ஒரு வரையறைக்குள்ளால் நாங்கள் உட்பட வேண்டும். ஏதோ இந்த நேரம் வரைக்கும் செய்யலாம், காலை வரைக்கும் உண்ணலாம், பருகலாம் என்றால் அந்த நோன்புக்குரிய ஒரு வரையறை, ஒரு மகத்துவம் இல்லாமல் போகிறதுக்கு நாங்கள் காரணம். கண்ணியமிக்கவர்களே, நோன்பு என்பது அற்புதமானது, பரிசுத்தமானது. அல்லாஹ் அதனை எங்களுக்கு தந்திருக்கிறான் நாம் பரிசுத்தமாகுவதற்கு, நாம் முத்தகீன்களாக மாறுவதற்கு. எனவே அந்த இபாதத்துக்கென்று ஒரு வரையறையை மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த நிய்யத்தை எப்படி வைக்கலாம், எப்போது வைக்கலாம் என்று. அப்போது சுன்னத்தான நோன்பாக இருந்தால், ரமலான் அல்லாத காலத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பாக இருந்தால், அதனை ஜவால் வரைக்கும், முற்பகலில் பகல் நேரத்தில் சூரியன் நடு உச்சிக்கு வரும் வரைக்கும் நிய்யத்தை வைக்கலாம். ஆனால் ஹனஃபி மதுஹபினுடைய இமாம்கள் இந்த விடயத்திலே கொஞ்சம் வேறுபடுவார்கள். ஃபர்லான நோன்பாக இருந்தாலும் நஃபிலான நோன்பாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும், அடுத்த நாள் காலை
சூரியன் நடு உச்சிக்கு வரும் வரைக்கும் நியத்து வைக்கலாம் என்பது ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம். அவர்கள் ஆதாரமாக அப்போது நாங்கள் நினைக்கக்கூடாது இரண்டு மதுஹபுடைய கருத்துக்கள் வித்தியாசப்படுகிறது என்று. எப்போதுமே மதுஹபினுடைய சட்டத்திட்டங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்ததனால் வந்தது. எனவே இந்த சட்டமும் கூட ஹதீஸை ஆய்வு செய்ததன் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. ஒரு தடவை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலை பொழுதிலே வருகிறார்கள். முற்பகல் நேரம் என்று நினைக்கிறேன். வந்து ஆயிஷா உண்ணுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இல்லை நாயகமே என்று பதில் கூறினார்கள். உண்மையிலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை விரும்பி வாழ்ந்தார்கள். நாளைக்கு என்று ஒன்றும் சேர்த்து வைத்தது கிடையாது. இன்றைய இரவையிலே இன்றைக்குரிய சாப்பாடை தின்று முடிக்கணும். தின்று முடிக்காத அளவுக்கு இருந்தால் அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லை நாயகமே என்று சொன்ன நேரத்தில் சரி அன சாயிம், நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன், மீதம் உண்டான நேரத்தில் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹதீஸ் ஷரீஃபுகளில் தெளிவாக வந்திருக்கிறது. அப்போது இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஷாஃபி இமாமினுடைய காலத்தில் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்றெல்லாம் இல்லை. காரணம், ஷாஃபி இமாமினுடைய காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய இமாம்கள் தான் புகாரி இமாம். ஆனால் இந்த ஹதீஸ் ஷாஃபி இமாமுக்கு கிடைத்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம், ஆயிஷா நாயகி உணவு இல்லை என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்களே, இது நஃபிலான நோன்புக்குரிய சட்டம். அப்போது ஃபர்லான நோன்புக்குரிய சட்டத்தை பற்றி கேட்கப்பட்ட போது மல்லம் யஜ்மா ஸியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி இமாமுக்கு கிடைத்து விடுகிறது, ஷாஃபி இமாமுக்கு கிடைத்து விடுகிறது. என்ன அர்த்தம்? மல்லம் யஜ்மா ஸியாம கபுல் அல் ஃபஜ்ரி, நோன்புடைய நியத்தை ஃபஜ்ருக்கு முன்னால் யார் கொண்டு வரவில்லையோ ஃபலா ஸியாம லஹு, அவனுக்கு நோன்பினுடைய கூலி இல்லை, நோன்பே அவனுக்கு இல்லை என்ற அர்த்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடுமையாக நியத்தை பற்றி சொன்னார்கள். இதை பற்றி ஷாஃபி இமாம் சொல்லுகிற நேரத்தில் இது ஃபர்லான நோன்புக்குரிய சட்டம். ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்துக் கொள்வது என்பது ஃபர்லான நோன்புக்குரிய சட்டம். அப்போது ஆயிஷா நாயகி இடத்துல உணவு இல்லை என்ற பொழுது ரசூலுல்லாஹ் மீதம் உண்டான நாளைக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்பது அது சுன்னத்தான நோன்புடைய சட்டம். அப்போது ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் சொல்லுவார்கள், இல்லை, அது ஃபர்லாக இருந்தாலும் அது சுன்னத்தாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும் நியத்து வைக்கலாம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதம் உண்டான நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே. ஆனாலும் கூட ஹனஃபி மதுஹபிலும் கூட இரவு நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைப்பது தான் அவர்களிடத்திலும் ஏற்றம். காரணம் என்னென்றா, மல்லம் யஜ்மா ஸியாம கபுல் அல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னால் யார் நியத்தை கொண்டு வரலையோ ஃபலா ஸியாம லஹு, அவனுக்கு நோன்பே இல்லை, அவன் நோன்பே பிடிக்காதவனை போல என்ற அர்த்தத்தில் பெருமானார் சொன்னதை ஹனஃபி மதுஹபினுடைய இமாம்கள் சொல்லுவார்கள், ஃபலா ஸியாம லஹு என்று ரசூலுல்லாஹ் சொன்னது, அதாவது நோன்பே இல்லை என்றா நோன்பினுடைய பரிபூர்ண கூலி இல்லை, நோன்பினுடைய கூலி அவனுக்கு இருக்கிறது, ஆனால் பரிபூர்ண கூலி இல்லை. அப்போ ஜவால் வரைக்கும் வைக்கலாம் என்ற சட்டம் தான் இருக்கிறது ஒழிய சிறப்பு ஏது என்றால் ஃபஜ்ருக்கு முன்னால் வைத்துக்கொள்வது. சிலர்கள் இந்த ரமலான் மாதத்தை பொடுபோக்கான முறையில் கழிப்பார்கள். இரவு முழுக்க விழுத்திருந்து சுபஹு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னால் தூங்கிவிட்டு அது 10 நிமிஷம் நேரம் வச்சு எழும்பி திண்டுட்டு அதை டீ குடிக்கிற கெப்பில் பாங்கு சொல்லிவிட்டா அதை தாயும் சேர்ந்து சொல்லுவா, அது நியத்து வச்சுக்கொள்ளலாம், பாங்கு சொன்னாலும் பரவாயில்ல நியத்து வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றெல்லாம் சொல்லுவாங்க. மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமே ஒழிய மார்க்கத்தினுடைய இபாதத்துக்களை எமது
சந்தர்ப்பங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றமாறு வளைத்து கொள்வது என்பது அது ஒரு அழகான வழிமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீயத்தை ஒவ்வொரு நாளும் வைக்கணுமா என்றெல்லாம் ஒரு சந்தேகம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி சஹர் செஞ்சுட்டு நவைத்து சௌமகதீனன் அதாய் ஃபர்து ரமதான ஹாதி சனத்தில் இல்லாஹி தாலா என்று ஒவ்வொரு நாளும் நீயத்தை வைக்கணுமா, இந்த ஃபார்மேட்டில் செல்லணுமா என்றெல்லாம் ஒரு சிக்கலான டவுட் இருந்தாலும் கூட உண்மையிலே அந்த ஒவ்வொரு நாளும் நீயத்தை வைப்பது தான் முறை. அந்த ஃபார்மேட்டில் சொல்வது என்பது அது ஒரு அழகான வடிவம். ரமதான் மாதத்தில் ஃபர்லான நோன்பை நாளை பிடிக்க, அந்த நாளை என்ற வார்த்தையும் கூட சரியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை என்பதற்கு அது சம்பந்தமான தகவல்களை உங்களோடு நாளைக்கு தெளிவாக பேச இருக்கிறேன். ஆக இந்த குறிப்பிட்ட நேரத்திலே நாம் நீயத்தை எதுவரைக்கும் வைக்க முடியும்? ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் என்ன, ஹனஃபி மதுஹபினுடைய சட்டம் என்ன என்பதை தெளிவாக உங்களுக்கு சொன்னோம். மீண்டும் ஒரு முறை அதனை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஃபர்லான நோன்பாக இருந்தால் ஷாஃபி மதுஹபிலே ஃபஜ்ருக்கு முன்னால் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும். சுன்னத்தான நஃபிலான நோன்பாக இருந்தால் ஜவால் வரைக்கும் வைக்கலாம். இது ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். ஹனஃபி மதுஹபிலே ஃபர்லாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் ஜவால் வரைக்கும் நீயத்து வைக்கலாம். ஆனாலும் ரெண்டு மதுஹபுகளும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் ஃபஜ்ருக்கு முன்னால் நியத்து வைத்துக் கொள்வது. ஆக இபாதத்தை மையமாக கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை இபாதத்துக்களுக்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வெறுமன களியாட்டங்களிலே இரவு நேரங்களை வெறுமன வீணாக கழித்து கொண்டு இரவு நேரத்தில் நல்லா முழிச்சு இருந்துட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் விழித்தெழுந்து தஹஜ்ஜத்தும் தொழுவது கிடையாது. கிடைக்கக்கூடிய அந்த 5 நிமிடத்தில் நாங்கள் அதையும் கூட பொடுபோக்கான முறையில் அந்த சஹருக்கென்ற ஒரு பரக்கத்தையும் கூட நாங்கள் கண்ணியத்தை கூட வைக்காமல் அவசரமாக உணவை உண்டுவிட்டு அந்த தேநீரை அருந்தும் நேரத்திலே பாங்கு சொல்லிவிட்டால் அதனையும் பொருட்படுத்தாத அந்த தேநீரை குடிக்கும் ஒரு பழக்கத்தை இன்றிலிருந்தே நாங்கள் விட்டுவிட வேண்டும். காரணம், நமது சிந்தனைக்கு எட்டவில்லை என்பதனால் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் பிழையாக மாட்டாது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நோன்பு எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் நம்மிடத்தில் தக்குவாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம். உதாரணமாக நோன்பு திறக்கிற விஷயத்தில் கூட நாங்கள் அவசரப்படக்கூடாது. காரணம், 6:30க்கு பாங்கு என்று வச்சுக்கொள்ளுங்க, நோன்பு திறக்கிறதுக்கான பாங்கு. இன்றைக்கி கலண்டரில் வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் வச்சு ஒரு 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 ரேடியோவில் ஒரு நேரம் பாங்கு சொல்லும். மைக்ரோ செகண்ட் கணக்கு கூட முந்தி நீங்கள் தண்ணீரை குடிச்சிட்டாலோ அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பட்டினியாக இருந்தது அது வேஸ்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு காலதாமதம், மிச்சம் லேட்டாக்கவும் கூடாது. ரசூலுல்லாஹ் நோன்பை திறப்பதை கொஞ்சம் அவசரம் என்று சொல்லவில்லை, கொஞ்சம் விரைவாக செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மிச்சம் அவசரப்பட்டு செய்யவும் கூடாது, மிச்சம் காலதாமதப்படுத்தவும் கூடாது. எதிலும் நடுத்தரமாக சிந்தித்து செயல்படுவதற்கு ஏக வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.